அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்பவுமே நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பிஞ்சஸ் எப்படி செய்கிறன்றது தான். ரொம்பவும் சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். ஸோ வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறன்ற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் ஆயில் சேர்த்திக்கொள்ளுவோம். இதில் நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நாங்கள் போட்டுடுவோம். இது கோல்ட் கலர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதில் ஒனியன் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு பவுடர் தான் நான் சேர்த்திக்கிறேன். சீட் இருந்தால் நீங்கள் சீட் சேர்த்திக்கொள்ளுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் சேர்த்துக்கொள்வோம். அதோடைய 2 பெண்டன் லீவ்ஸ், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோடு சேர்த்து க்ரீன் சில்லி நான் ஒரு 3-4 எடுத்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது அப்படியே ஆயிலில் நல்லா வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ ஆயிலில் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சால்ட் சேர்த்திக்கொள்வோம். சால்ட், சீரகம், சில்லி பவுடர், உங்கள் ஸ்பைசிக்கு பொறுத்து நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்திக்கொள்ளுங்க. பெப்பர் பவுடர், இதெல்லாம் நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கொள்வோம். ஆரம்பத்திலே போடுறதுக்கு மறந்துடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மேஷ் பண்ண டூனா ஃபிஷ் சேர்த்திக்கொள்வோம். நான் இன்றைக்கி டூனா ஃபிஷ் தான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு டூனா ஃபிஷ்க்கு பதிலாக வேறுமான எந்த ஒரு ஃபிஷ்ஷும் சேர்த்திக்கலும். முள் இல்லாமல் பார்த்து சேர்த்திக்கொள்ளுங்க. இதே நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோ சேர்த்திக்கொள்வோம். சேர்த்துட்டு இதே நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், பிஞ்சஸ்க்கு தேவையான கீமா ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நாங்கள் ஸ்டவ்வில் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் பிஞ்சஸ்க்கு தேவையான டோ எப்படி செய்கிறன்றே பார்ப்போம். இப்போ பிஞ்சஸ்க்கு தேவையான அந்த டோ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் 2 எக் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 1.5 கப் கோதுமை மாவுக்கு நான் 2 எக் சேர்த்திக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். அதோட இதெல்லாம் நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நான் மில்க் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதை ஊற்றி இந்த பெட்டரை நல்ல ஒரு க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கொள்வோம். எல்லாம் ஒரே அடியாக சேர்த்தவான கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் பேன் கேக் செய்வோம், அப்படி இல்லைன்னா தோசை செய்வோம். அந்த கன்சிஸ்டன்சியில் இந்த டோ நாங்கள் எடுத்தால் சரி. இது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் குறையணும். ஸோ அதுக்கு மற்றதையும் நாங்கள் ஊற்றிக்கொள்வோம், மற்ற மில்கையும். சரியாக எப்படின்னு சொன்னோன்னாக்கா 1.5 கப் கோதுமை மாவுக்கு 2 எக் சேர்த்திக்கிறேன். அதோடு சேர்த்து மெஷரிங் கப்பில் 1 கப் வரைக்கும் நான் மில்க் சேர்த்திக்கிறேன். இந்த அளவில் நீங்களும் செஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த மிக்ஸ் பண்ணும்போது இந்த பெட்டர் உங்களுக்கு ஹேண்ட்க்கு விளங்கும் எந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணிக்கொண்டா சரி. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு காட்டுறேன்.
இந்த ஒரு பக்குவத்தில் எங்களுக்கு பெட்டர் வந்து இருந்தால் சரி. இப்போ பாருங்கள் சரியாக மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நாங்கள் பேன் கேக் செய்கிற அதே பேனில் வந்து நாங்கள் பேன் கேக் மாதிரி செஞ்செடுக்கத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதை வந்து செஞ்செடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து பேன் கேக் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கொள்வோம். அதில் வந்து ஒரு பேன் வைப்போம். ஆயில் எதுவுமே சேர்த்து தேவையில்லை. இந்த அளவுக்கு சூடு கைக்கு எங்களுக்கு விளங்க போலேயே செஞ்சு வச்சுக்கிற அந்த பெட்டரால் இந்த அளவுக்கு போட்டு இந்த மாதிரி லேசியாக நாங்கள் விரித்து எடுத்துக்கொள்வோம். ரெண்டு சைடை நான் திருப்பி போட்டு இந்த மாதிரி மற்ற சைடையும் நாங்கள் இப்படி போட்டு எடுத்துக்கொள்வோம். இப்போ சரி, நாங்கள் இதை அப்படியே ஸ்டவ்லேருந்து இறக்கி நாங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி இந்த மாதிரி போட்டுட்டு கரைச்சி வச்சுக்கிற அந்த மாவாலேயே வந்து நாங்கள் இதை வந்து ஒட்டி எடுக்கிறதுக்கு எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சுட்டு நாங்கள் ஒரு சைட் மடிச்சிட்டு இந்த சைடில் மற்ற சைட்லுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பூசிட்டு இப்போ இதை இந்த சைடில் மடிக்கிறேன். இப்படி மடிச்சிட்டு இப்போ இதுக்கு வந்து இப்படி பூசிட்டு இப்படி சமோசா ஷேப்பில் வந்து நான் இன்றைக்கி மடித்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் மற்ற எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. ஒன்றரை கப் கோதுமை மாவில் வந்து ஒரு கப் மில்க் சேர்த்து 2 எக்கோட 12 பீசஸ் வந்து நான் இன்றைக்கி செஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்ன்றத பார்ப்போம். அதுக்கு வந்து மறுபடியும் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் இப்படி வச்சுட்டு ஒரு பேன் வச்சு பேன் வந்து ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து சேர்த்திக்கொள்ளுவோம். பட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற இந்த பிஞ்சஸ் வந்து இப்படி ஒவ்வொன்றா சேர்த்திக்கொள்வோம். இந்த மாதிரி 4 சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு பட்டரில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரும் ஒரு சைடு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திருப்பி போட்டு 2 சைடையும் வந்து இந்த பட்டரில் வந்து வேக வச்சு எடுக்கணும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னு சொன்னாக்கா இஃப்தார் டைமில் வந்து ஆயில் இல்லாமக்கி ஒரு ஃபுட் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி வரணும், இந்த கலர் வரணும். பட்டர் போதாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு சைட்லேயும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கிடுவோம். ஜோராக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மழை பெஞ்சிட்டு இருக்குது வெளியில், நான் பேசுகிற கேட்குதான்னு சொல்லி தெரியல, நாய்ஸ்ன்னு சொல்லி சவுண்டோட கேட்குதாய்க்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. இஃப்தாருடைய டைமுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. ஏன்னு சொன்னால் ஆயில் இல்லை, ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் பார்த்து இன்னொருத்தரும் பயன்படுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.